கடன் கொடுப்பதும் தவறு, கடன் வாங்குவதும் தவறு. இதுக்கு மேல நீங்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கீங்களா? உங்களுக்கான லீகல் வே இன்சால்வன்சி பெட்டிஷன். இன்சால்வன்சி பெட்டிஷன் கோர்ட்ல போறதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, உங்களுடைய கடன் 500 ரூபாய்க்கு மேல இருக்கும். கண்டிஷன் நம்பர் 2, உங்க கடன் உங்க சொத்து மதிப்போட அதிகமா இருக்கணும். இதை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க. இதை கோர்ட் அப்ரூவ் பண்ணும், டிஸ்மிஸ் பண்ணும். இன்சால்வன்சி பெட்டிஷன் அது ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய கிரெடிட், டெப்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் கிளியரா கொடுத்துடணும். அது நீங்க எங்கேயும் ஏமாற்றவே முடியாது. ஏன்னா கோர்ட் ஒரு அசைன் பண்ணி உங்களுடைய கம்ப்ளீட் டீடைலையும் கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இன்சால்வன்சி நோட்டீஸ் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்களால எந்த பிசினஸ்லயும் முதலீடு செய்ய முடியாது, எந்த சொத்து வாங்க முடியாது, ஃபியூச்சர்ல எந்த கடனும் வாங்க முடியாது. ஒன்ஸ் மஞ்சள் நோட்டீஸ் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருவீங்க. அதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணா நம்ம லீகலா மூவ் பண்ணிக்கலாம். சோ இந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.